தமிழர்களின் ஞானம் உலகத்தில் உயர்ந்தது. வானவியல், அறிவியல், கட்டிடக்கலை, சோதிடம் என சிறந்து விளங்கிய தமிழர்களைப் போலவே ஞானத்தில், அறிவில் சிறந்து விளங்கியவர்கள் கல்தேயர்கள். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் கல்தேயர்கள் மற்றும் கல்தேய தேசம் பற்றி கிட்டத்தட்ட 90 வசனங்கள் உண்டு. அப்படியானால் அவர்களை பற்றிய தேவதிட்டமும் உண்டு என்பதை நாம் அறிய வேண்டும். கல்தேயர்கள் பற்றிய நம்முடைய முதலாம் வீடியோ பதிவில் அநேக வரலாற்று தகவல்களை அறிந்து கொண்டோம். இந்த வீடியோ பதிவில் கல்தேயர்கள் என்பவர்கள் யார், கல்தேயம் என்றால் என்ன, அவர்களுடைய திறமைகள் என்ன, பைபிளில் சொல்லப்பட்ட அவர்கள் வரலாறு என்ன, இன்றும் அவர்கள் வாழ்கிறார்களா, ஒரு கிறிஸ்தவராக இவற்றையெல்லாம் அறிவதால் நமக்கு என்ன பயன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இவர்களுக்கும் என்ன தொடர்பு என்றெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். பைபிளில் நாம் காணும் கல்தேயர்கள் என்பவர்கள் யார்? கல்தேயர்கள் கிமு 9ஆம் நூற்றாண்டில் மெசப்பத்தோமியாவில், அதாவது தற்போதைய ஈராக் நாட்டின் பார்சா மற்றும் அதன் சுற்றுப்பகுதியில் வசித்த ஒரு செமிட்டிக் மக்களினம். அவர்கள் பாபிலோனிய நகரத்தை, குறிப்பாக ஆபிரகாம் வாழ்ந்த ஊர் என்கிற பட்டணத்தை தலைநகராக கொண்டிருந்தனர். இவர்களுடைய பின்புலம் பாபிலோன் தேசம். இவர்கள் காமின் குமாரனான கூஷின் சந்ததியார். ஆரம்பத்தில் டைக்ரீஸ் மற்றும் யூப்ரடிஸ் ஆறுகளின் டெல்டா பகுதிதான் கல்தேயா தேசமாக இருந்தது. அங்கே வாழ்ந்த மக்கள் கல்தேயர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். காலப்போக்கில் பாபிலோன் முழுவதும் கல்தேயா என்று அழைக்கப்பட்டது. அறிவியல், வரலாறு, வானவியல், மொழிகள் ஆகியவற்றில் புலமை பெற்றவர்களையும், அதே சமயத்தில் மாயமந்திரம், ஜோதிடம் ஆகியவற்றில் ஈடுபட்டவர்களையும் குறிப்பிடுவதற்கு கூட கல்தேயர்கள் என்ற வார்த்தை பின்னாட்களில் பயன்படுத்தப்பட்டது. இதனை எஸ்ரா மற்றும் தானியேல் புத்தகங்கள் மூலம் நாம் அறியலாம். கல்தேயன் என்ற பெயரின் அர்த்தம் என்ன? கல்தேயன் என்ற பெயருக்கு சோதிடன், குறிசொல்வோன், மண்ணாங்கட்டி உடைக்கிறவர்கள், பிசாசுகளைப் போன்ற, கொள்ளையரை போன்ற என்று பல அர்த்தங்கள் உள்ளன. அவர்களுடைய திறமைகள் என்ன? கல்தேயர்கள் தங்கள் பெயரின் அர்த்தங்கள் போலவே வானியல், கணிதம், ஜோதிட சாஸ்திரம் போன்ற துறைகளில் மிகவும் சிறந்து விளங்கினர். தானியேல் புத்தகத்தை வாசித்தால் இவர்கள் அநேக ராஜாக்களுக்கு உதவிக்காரராக இருந்து நடத்தினார்கள் என்பது தெரிய வரும். ஆனால் அவர்களால் செய்ய முடியாததையும் தேவ ஆவியினாலே தானியேல் செய்து முடித்ததை பார்க்க முடியும். கல்தேயம் என்றால் என்ன? கல்தேயம் என்பது தூய தமிழ் பெயர். அதற்கு கற்கள், முட்கள் நிறைந்த மேடான பகுதி என்று அர்த்தம். இதனை தமிழ் ஆய்வாளர் விக்டர் அவர்கள் குறிப்பிடுகிறார். மேலும் கல்தேய நாட்டில் வசித்தவர்கள் தமிழர்கள் என்ற ஆதாரங்களும் உண்டென குறிப்பிடுகிறார். பைபிளில் இவர்களை பற்றி சொல்லப்பட்ட தகவல்கள் என்ன? யோபுடைய ஒட்டகங்களை கொள்ளையிட்டவர்கள் இவர்கள். யோபு 1:17. இவர்கள் யோபின் காலத்திலும் உண்டு. கல்தேயன் என்ற பெயர் எபிரேய மொழியில் காஷ்டிம் என்றும் ஆராமிக் மொழியில் கஸ்தாய் என்றும் காணப்படுகிறது. எஸ்ரா 5:12ஆம் வசனத்தில் கல்தேயன் எனும் வார்த்தை நேபுகாத்நேச்சாரை குறிக்கிறது. சிதேக்கியா ராஜாவின் நாட்களில் யூதா ராஜ்யம் கல்தேயரால் சிறைப்பிடிக்கப்பட்டது. கல்தேய தேசத்தில் எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. இவர்கள் சாஸ்திரம், ஜோசியம், சூனியத்தில் குறி சொல்லுதலில் தேறின வகுப்பினராக குறிப்பிடப்பட்டுள்ளனர். தானியேல் 5ஆம் அதிகாரம் வாசியுங்கள். இவர்களுடைய காலமும் முடிவுக்கு வந்தது என்று ஏசாயா மற்றும் எரேமியா தீர்க்கதரிசிகள் கூறுகிறார்கள். இந்த ஜனம் முன்பு கல்தேயாவில் இருந்தவர்கள் இல்லை. இவர்கள் வனாந்தர குடிகள். அசீரியர்களால் வனாந்தரத்தாருக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டதான தேசம்தான் கல்தேயா என்று ஏசாயா 23ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். சபேயர் எனும் இனத்தார் இவர்களிலிருந்து தோன்றின ஒரு இனமாயிருக்கலாம். இதை எசேக்கியேல் 23ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். தமிழர்களுடன் கல்தேயர்களின் உறவு எப்படிப்பட்டது? தமிழ் மக்களுக்கும் கல்தேயர்களுக்கும் இடையேயான வரலாற்று உறவு பற்றிய தகவல்கள் தற்காலத்தில் மிகவும் குறைவு. இருந்தாலும் சில வரலாற்று ஆதாரங்கள் கல்தேயர்கள் தமிழ்நாட்டுடன் வணிகம் செய்திருக்கலாம் என்று சுட்டிக்காட்டுகின்றன. சங்க இலக்கியத்தில் கல்தேயம் என்ற சொல் குறிப்பிடப்படுகிறது. இது கல்தேய நாட்டை குறிக்கும் என்று சிலர் கருதுகின்றனர். 19ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட சில கல்வெட்டுகளில் கல்தேயம் என்ற சொல் காணப்படுகிறது. இது கல்தேயர்கள் தமிழ்நாட்டுடன் வணிகம் செய்திருக்கலாம் என்பதற்கான சான்றாக கருதப்படுகிறது. பிற ஆதாரங்களாக சில வரலாற்று ஆசிரியர்கள் கல்தேயர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து குடியேறினர் என்று நம்புகின்றனர். தமிழர்களுடைய வானியல் மற்றும் ஜோதிட அறிவும் ஆர்வமும் கல்தேயர்களுடன் 100 விழுக்காடு ஒத்துப்போகும். கடைசியில் அவர்களுக்கு என்ன ஆனது? கிமு 6ஆம் நூற்றாண்டில் பெர்சியர்கள் கல்தேய பேரரசை கைப்பற்றினர். இதன் விளைவாக கல்தேய மக்களின் தனித்துவமான அடையாளம் படிப்படியாக மங்கியது. இன்று கல்தேயர்கள் ஒரு தனித்துவமான இனக்குழுவாக இல்லை என்றாலும்
அவர்களின் பாரம்பரியம் இன்னும் நினைவில் கொள்ளப்படுகிறது. அவர்களின் கலாச்சாரம் மற்றும் அறிவு உலக நாகரிகத்தின் வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பை வழங்கியுள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இவர்களுக்கும் என்ன தொடர்பு? இயேசு கிறிஸ்து பிறந்தபோது வந்த சாஸ்திரிகள் கல்தேயர்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த சாஸ்திரிகள் இந்திய நாட்டை சார்ந்தவர்கள் என்றும் ஒரு கருத்து உண்டு. காரணம், அன்றைய நாட்களில் இந்தியர்களும் ஜோதிடக்கலை மற்றும் வானியல் கலைகளில் வல்லவர்களாக இருந்தனர். தற்போது ஈரான், ஈராக் போன்ற நாடுகளில் இருக்கும் சிலர் தங்களை கல்தேயர்கள் என்று அடையாளப்படுத்துகிறார்கள், விழாக்கள் நடத்துகிறார்கள். முக்கியமாக அவர்களில் அநேகர் ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் இயேசுவின் வழியாக நமக்கும் சொந்தமே. கடைசியாக, ஆதிக்கு முன்பாகவே இருக்கும் தேவன் தமிழரோடு மிக நெருக்கமான ஆதிக்குடியான கல்தேயர்களையும் இயேசுவின் இரத்தத்தால் ரட்சிக்க சித்தம் கொண்டுள்ளார் என்றால் தேவன் நல்லவர். அந்த ரட்சிப்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டியது எவ்வளவு அதிகம். மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட சந்திப்போம். ஆமென்.